திராவிட மாடல் ஆட்சி புரிகின்ற மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். ஒரு குடும்பம், அவர்களுக்கு 2 குழந்தைகள். கணவர் ஆட்டோ ஓட்டுகிறார். ஆட்டோ ஓட்டுற காசு ஃபுல்லாக குடிச்சே காலி பண்ணிடுறார். மனைவி ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறது. மாதம் 10,000 ரூபா சம்பளம். வேலை பார்க்குற இடத்துக்கு கணவர்கிட்டருந்து ஃபோன் அடிக்கடி வருது. எனது மனைவி இங்கே வேலை பார்க்குறா, 5 மணிக்கெல்லாம் உடனே வர சொல்லுங்க என்று செக்யூரிட்டிக்கு ஃபோன் வருகிறது. செக்யூரிட்டி எடுத்து பேசுகிறாரு, வந்துடுவாங்க வரட்டும், நான் சொல்கிறேன்னு சொல்லி வச்சிடுறாரு. திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் தொல்லத்தை பொறுக்க முடியாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டார் செல்லை செக்யூரிட்டி. இந்த அம்மா 5 மணிக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா கிடைக்குமேன்னு ஒரு வீட்டை பேசி வேலை பார்த்துட்டு அந்த 500 ரூபா காசில் 250 ரூபா வாங்கிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. 250 ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் அதுக்கு வேலைக்கு வரல. என்னன்னு கேட்டோம்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தகராறு. என்ன தகராறுன்னு பார்க்கும்போது, நீ ஏண்டி 500 ரூபா கொண்டு வரல, நான் கேட்டலடின்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தகராறு முற்றி பிள்ளைக படிப்பு பாதிப்பாகி படிக்க முடியாமல் போய் மறுநாள் லீவு போட்டுருது. இந்த மாதிரி நடக்குது. மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இது உங்களுக்கே நியாயமாக படுகிறதா? மதிப்பிற்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே, இப்படி சம்பாதிச்ச காசு 5,000 ரூபான்னு கொடுத்துட்டா சரியாக போகுமா? அவருடைய வேதனைகளை என்ன புரிஞ்சுக்கிடுவீங்களா? ஏமாற்றி எப்படியாவது ஓட்டு வாங்கி காசை கொடுத்து தான் ஓட்டு வாங்க போகிறீங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க, மறுபடியும் இதே வேலையைத்தானே செய்வீங்க. பல குடும்பங்கள் இன்றைக்கி தெருவில் நிற்கி. மதிப்பிற்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. நீங்கள் பெண் என்பதால் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களை ஏமாற்றிட்டீங்க. அடுத்து நீங்கள் போய் சொல்லும்போது அதை பேச்சு எடுவிடுமா? நல்லா சிந்தியுங்கள். குடியே இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஓட்டு வாங்கினீங்க. ஓ, இவர் ஆட்சிக்கு வந்தால் இவர் ஆட்சியாவது நல்லா இருக்கும், ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு தான் விடின்னு சொல்லி அவங்களுக்கு விடிவு காலம் வரல. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. இன்னும் நாங்கள் தான் ஜெயிச்சு வருவோம்னு சொல்லிச்சேனே, செங்கலை காட்டி ஓட்டு வாங்கினீங்க. பாருங்கள், நாங்கள் அப்படி செஞ்சோம். 520 அறிக்கைகள் வேறு என்னென்ன பண்ணுறோன்னு. 10 அறிக்கைகள் ஒழுங்காக பண்ணுறீங்களா? ரோடு ஒழுங்காக போட்டிருக்கீங்களா? இதில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி என்ன மனச்சாட்சியோடு பேசுகிறீங்க மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? திராவிட மாடல் ஆட்சின்னா திராவிட மாடல் ஆட்சியா இல்லை திருட்டு மாடல் ஆட்சியா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒரே கஞ்சா, எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருள் வஸ்துகள். காலேஜ் பையனை விடுங்க, பள்ளிக்கூட மாணவர்கள் கூட கஞ்சா போட்டு இப்போ உள்ளே வந்து கத்தி தூக்கிட்டு டீச்சரை மிரட்டுறாங்க. இந்த நிலைமை தான் இருக்குது. முக ஸ்டாலின் அவர்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் சொல்லிட்டேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன நீங்கள் பேசுனீங்களோ அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் இனிமேல் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து மதுவை கட்டுப்படுத்துங்க. நிப்பாட்டலும் பரவாயில்ல, கட்டுப்படுத்துங்க. தெருவுக்கு மதுவை கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்குல்ல, இஎஸ்ஐ மருத்துவமனை மொத்தமே 12 மருத்துவமனை தான் இருக்குது. 12 தமிழ்நாட்டில் 36 மாவட்டம் இருக்குது. இஎஸ்ஐ மருத்துவமனை 12 தான் இருக்குது. ஆனால் மதுக்கடை ஒரு தாலுகாவில் 2500 மதுக்கடை உருவாக்கியிருக்கிறீங்க.
இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இந்த சாதனையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏமாந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு காலம் ஏமாற மாட்டார்கள். நீங்கள் நல்ல ஆட்சி கொடுப்பார்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்பி வாக்களித்தீங்க. வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கு கூட இல்லை, உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இனி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடு சுடுகாடாகும். அதை தவிர வேறு வழி இல்லை. நன்றி, வணக்கம்.